நண்பர்களே, இன்று ஜூன் மாதம் 19ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 3:15. ட்ரம்பை வைத்து இஸ்ரேல் ஈரானை அழிக்க நினைத்தது. ஆனால் இந்த MOU ஒப்பந்தத்தின் மூலம் ஒன்றுமே சாத்தியப்படவில்லை. ஈரான் மேலோங்கி இருக்கிறது. ஆகவே இஸ்ரேல் எவ்வாறாவது இந்த உடன்படிக்கையை குழப்ப வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் பல முனைகளில் பணங்களை வாரி இறைக்கிறது. அமெரிக்காவில யூதர்களுடைய லொபியை வைத்துக் கொண்டு இந்த ஒப்பந்தத்தை இல்லாமல் செய்ய வேண்டும். இப்ப 60 நாள் இருக்குதானே, இதற்குள்ள இந்த ஒப்பந்தத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று முழுமையாக இஸ்ரேல் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இது தொடர்பான பல தகவல்களை ராய்ட்டர்ஸ், ப்ளூம்பர்க் போன்ற பத்திரிகைகளும் அமெரிக்க பத்திரிகைகளும் தற்பொழுது எழுதி கொண்டிருக்கின்றன. இந்த சிக்கலுக்குள் ட்ரம்ப் அகப்படுவாரா? இஸ்ரேலினுடைய ஆட்டத்திற்கு ட்ரம்ப் ஆடப்போகின்றாரா என்பதுதான் தற்பொழுது இருக்கின்ற கேள்வி. முழுமையான ஒரு ஒப்பந்தம் வரக்கூடாது என்றே இஸ்ரேல் தற்பொழுது வெளிப்படையாகவே வேலை செய்து கொண்டிருப்பது தெரிகிறது. லெபனான் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. ஈரான் லெபனான் மீதான தாக்குதல்கள் நடந்தால் இந்த ஒப்பந்தம் நடக்காது, 60 நாட்களுக்குள் முறிந்துவிடும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஆகவே ஈரானும் எச்சரிக்கை விடுக்கிறது. இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை குழப்ப பார்க்கிறது. ஜேடி வான்ஸ் ஒரு பக்கம் இஸ்ரேல் மீது பாய்ந்து விடுகிறார். ட்ரம்ப் இஸ்ரேலை பிரதமரை ஏசிக் கொண்டிருக்கின்றார். இந்த விடயங்கள் தொடர்பாக இன்று நாம் முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மீண்டும் போர் வந்தால் மிகப்பெரிய சிக்கலாக மாறிவிடும். மத்திய கிழக்கே அழிந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இஸ்ரேல் போருக்காக தள்ளி கொண்டிருப்பதை வெளிப்படையாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வாஷிங்டனுக்கும் டெல் அவீவுக்கும் இடையே பதட்டம் அதிகரித்து வருகிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலுக்கு ஆதரவான ஊடக பிரமுகர்கள் மற்றும் கூட்டணி குடியரசுக் கட்சி செனட்டர்கள் அமெரிக்காவில் இவர்கள் மூலம் உருவாக இருக்கின்ற அமெரிக்க ஈரான் ஒப்பந்தத்தில் செல்வாக்கு செலுத்த நெதன்யாகு முயல்கின்றார் என்று பல அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. வெளிப்படையாகவே தெரிகிறது. ஒரு இஸ்ரேலிய வட்டாரத்தை மேற்கோள் காட்டி வாஷிங்டனில் உள்ள வலதுசாரி குரல்களை திரட்டுவதன் மூலம் பேச்சுவார்த்தைகளின் இறுதி முடிவை நெதன்யாகு வடிவமைக்க முயற்சிக்கின்றார் என்று CNN இன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் மீது அழுத்தம் கொடுப்பதற்காக அங்கு அமெரிக்காவில் வலதுசாரி ஊடக பிரமுகர்களையும் இஸ்ரேல் மீது நட்பு கொண்ட செனட்டர்களையும் பயன்படுத்தி இறுதி ஈரான் ஒப்பந்தத்தில் செல்வாக்கு செலுத்த நெதன்யாகு முழுமையாக நோக்கம் கொண்டுள்ளார் என்று அந்த வட்டாரம் தெரிவிக்கிறது. ஈரான் மீதான பல மாத கால தூண்டுதல்ற போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் அமெரிக்கா ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதை தொடர்ந்து வெள்ளை மாளிகை தெஹ்ரானுடன் ராஜதந்திர நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக அறிகுறிகள் தென்பட்ட போதிலும் இந்த முயற்சியை குழப்ப வேண்டும் என்று இஸ்ரேல் நினைக்கிறது. CNN செய்தியின்படி இறுதியில் எந்த ஒரு இறுதி ஒப்பந்தமும் எட்டப்படக்கூடாது என்று நெதன்யாகுவும் இஸ்ரேலும் நம்புகின்றார்கள். புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதிலிருந்து இந்த ஒப்பந்தத்தை மீண்டும் மீண்டும் தாக்கி வருகின்ற ஃபாக்ஸ் நியூஸ் தொகுப்பாளர் மார்க் லெவின் உட்பட முக்கிய பழமைவாத ஆட்களை நெதன்யாகு பயன்படுத்த முயன்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. புதன்கிழமை அன்று என்னென்ன அவர்கள் டிவிக்களையும் கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், காசை அள்ளி இறைக்கின்றார்கள் அமெரிக்காவில். புதன்கிழமை அன்று லெவின் சொன்னார், இந்த ஒப்பந்தம் எந்த அர்த்தமும் இல்லை. என்னன்னா அவர் இஸ்ரேலுக்கு சார்பானவர். வியாழக்கிழமை அன்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முக்கிய விதிகளை விமர்சித்து ஈரானின் ஏவுகணை திட்டம் விலக்கப்பட்டதை ஒரு அத்துமீறல் என்று குறிப்பிட்டார். அதாவது இந்த ஒப்பந்தத்தில் ஈரானுடைய ஏவுகணை திட்டம் இல்லை, அது விலக்கி எழுதப்பட்டிருக்கிறது என்று அவர் இப்பொழுது பிரச்சாரம் செய்கின்றார். நெதன்யாகு மற்றும் ட்ரம்ப் இடையே உறவு ஒரு நெருக்கடியான கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் விரைவில் ஒரு வெளிப்படையான அரசியல் மோதலாக மாறக்கூடும் என்றும் நடுநிலையான பத்திரிகையாளர்கள் சொல்கின்றார்கள். இந்த ஒப்பந்தத்துக்கு இஸ்ரேலிய ஆட்சியின் அரசியல் வட்டாரங்கள் முழுவதிலும் இருந்து எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. நிதியமைச்சர் பெசலல் ஸ்மோட்ரிச் இதை இஸ்ரேலுக்கு மோசமான ஒப்பந்தம் என்று விவரித்திருக்கிறார். தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நெதன்யாகுவும் போர் அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸும் ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுப்பதாக தொடர்ந்தும் இப்பொழுதும் இன்றும் அச்சுறுத்தி வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஊடகங்களும் இந்த ஒப்பந்தம் குறித்து தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றன. ஹீப்ரு மொழி அறிக்கைகள் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முழு உரையையும் இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு காட்ட வாஷிங்டன் மறுத்துவிட்டதாக தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றன. இஸ்ரேலை இந்த ஒப்பந்தத்தில் சேர்க்கவில்லை என்பது அவர்களுக்கு குழப்பம்.
அதே நேரத்தில் ட்ரம்புக்கும் நெதன்யாவுக்கும் இடையே நம்பிக்கையின்மை அதிகரித்து வருவதாகவும் அறிக்கைகள் சொல்கின்றன. தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையின்படி ட்ரம்ப் தனது முந்தைய அணுகுமுறையிலிருந்து மாறுபட்டு இஸ்ரேலிய பிரதமர் தொலைபேசி உரையாடல்களின் பொழுது கூறிய கூற்றுக்களை தனிப்பட்ட முறையிலே சரிபார்க்க தொடங்கி இருக்கிறார். இப்பொழுதுதான் அவருக்கு ஞானம் பிறந்திருக்கிறது என்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் எழுதுகிறது. இது நெதன்யாவுக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான நம்பிக்கை குறைந்து வருவதற்கான அறிகுறியாக தெரிகிறது. பல பாகிஸ்தான் தீவிர மத்தியஸ்தம் மற்றும் பிற பிராந்திய நாடுகளின் ஆதரவுக்கு பின்பும் இறுதி செய்யப்பட்ட இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அடுத்த 60 நாட்களில் மேலும் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான ஒரு கட்டமைப்பை கோடிட்டு காட்டுகிறது. 14 விடயங்களை கொண்ட இந்த ஆவணம் லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் போர் நடவடிக்கைகளுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், ஈரான் மீதான அமெரிக்க தடைகளை படிப்படியாக நீக்க வேண்டும், கடற்படை முற்றுகையை உடனடியாக நீக்க வேண்டும், 30 நாட்களுக்குள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக வணிக போக்குவரத்தை மீண்டும் தொடங்கவும் சொல்கிறது இந்த ஒப்பந்தம். இதில் அமெரிக்காவின் ஆதரவோடு குறைந்தது $300 பில்லியன் மதிப்பிலான பொருளாதார மறுசீரமைப்பு திட்டம், ஈரானுக்கு எண்ணெய் ஏற்றுமதி விலக்குகள், முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை விடுவித்தல் மற்றும் அணு ஆயுதங்களை ஈரான் தொடமாட்டாது என்ற ஈரானின் புதுப்பிக்கப்பட்ட உறுதிப்பாடு எல்லாம் அடங்குகிறது. அதே நேரத்தில் தெஹ்ரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு குறித்த விவாதங்கள் தற்பொழுது தொடர்கின்றன. போர் நிறுத்த கட்டமைப்பு இருந்த போதிலும் லெபனானில் இஸ்ரேலின் மீறல்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இஸ்ரேல் தெற்கு லெபனானில் பல பகுதிகளில் தொடர்ந்து அங்கு குண்டுகளை போட்டு வருகிறது மற்றும் கிட்டத்தட்ட தினசரி தாக்குதல்களை நடத்துகிறது. இது ராஜதந்திர செயல்முறைக்கான அமெரிக்காவினுடைய அர்ப்பணிப்பு குறித்து பல கேள்விகளை தற்பொழுது எழுப்பியிருக்கின்றன. ஈரானுடனான ஒப்பந்தத்தை தாக்கியதற்காக நெதன்யாகுவின் அமைச்சரவை உறுப்பினர்களை அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் பகிரங்கமாக ஏசி இருக்கிறார், திட்டியிருக்கிறார். பிறகு வாஷிங்டனுக்கும் டெல் அவீவுக்கும் இடையிலான பிரச்சனைக்கான அறிகுறிகள் மேலும் மேலும் தெளிவாக தெரிகின்றன. இஸ்ரேலிய செய்தித்தாளான எடியோத் அஹர்னோத் மேற்கோள் காட்டிய அறிக்கைகளின்படி ஜேடி வான்ஸ் கருத்துக்கள் இஸ்ரேலிய அரசியல் வட்டாரங்களில் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. வாஷிங்டனுடனான பதட்டங்களை ஆழப்படுத்துவதை தவிர்ப்பதற்காக அதிகாரிகள் தங்கள் பகிரங்கமான பதில்களை தற்பொழுது பேசுவதை குறைத்திருக்கின்றார்கள். லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்ற டொனால்ட் ட்ரம்பின் அழைப்புகளை எதிர்த்த ஸ்மோட்ரிச் மற்றும் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் என்று அழைக்கப்படும் இதாமர் பென் குவிர் ஆகியோரின் தாக்குதல்களுக்கு பிறகு ஜேடி வான்ஸினுடைய விமர்சனம் எழுந்திருக்கிறது. உண்மையில் தனது அமைச்சர்களை கட்டுப்படுத்தவும் இந்த கருத்து வேறுபாடுகள் எந்த பாதிப்பும் இல்லாமல் வந்துவிடும் என்ற கருத்து தொடர்பாக வான்ஸ் நெதன்யாகுவுக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருக்கின்றார் என்று இஸ்ரேலிய செய்தித்தாளை மேற்கோள் காட்டி ஒரு ஆதாரம் சொல்கிறது. வியாழக்கிழமை பேசிய ஜேடி வான்ஸ் ட்ரம்பை பகிரங்கமாக எதிர்கொள்வதற்கு எதிராக இஸ்ரேலிய அதிகாரிகளை எச்சரித்திருக்கின்றார். இஸ்ரேலுக்கு உலகிலேயே அனுதாபம் காட்டும் ஒரே தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் மட்டும்தான் என்றும் ஜேடி வான்ஸ் சொன்னார். ஏன்னா உலகம் முழுக்க இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கின்ற சூழ்நிலையில் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் அமைச்சரவையில் நான் இருந்திருந்தால் ஜேடி வான்ஸ் சொல்கின்றார், இந்த உலகில் எனக்கு எஞ்சி இருக்கும் ஒரே சக்தி வாய்ந்த கூட்டாளியை நான் எதிர்க்க மாட்டேன் என்று சொல்றார். என்ன சொல்றார்? நெதன்யாகு ட்ரம்பை எதிர்ப்பதை இவர் கண்டிக்கிறார். அதான் இந்த கருத்து. கடந்த ஆண்டுகளில் காசா, லெபனான் மற்றும் ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளில் இஸ்ரேலிய ஆட்சியால் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களில் 3/2 பங்கு அமெரிக்காவினுடைய வரி பணத்தில், மக்களினுடைய வரி பணத்தில் நிதி அளிக்கப்பட்டன என்பதை ஒப்புக்கொண்டு இஸ்ரேலிய ஆட்சி அமெரிக்காவின் ராணுவ ஆதரவின் அளவையும் ஜேடி வான்ஸ் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏன்னா ஜேடி வான்ஸ் தான் அடுத்த தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட போகிறார். அனைத்து தரப்பினரும் போர் நிறுத்த கட்டமைப்பை மதிக்க வேண்டும் என்று வாஷிங்டன் எதிர்பார்ப்பதாக துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் வலியுறுத்துகின்றார். இஸ்ரேலியர்கள் இந்த அமைதி செயல்முறையை மதிக்க வேண்டும் என்றும் அவர் சொன்னார். இஸ்ரேலியர்கள் இந்த அமைதி செயல்முறையை மதிக்க வேண்டும், மேலும் பிராந்திய சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட்டு இந்த ஒப்பந்தத்தை முழுமையாக நிறைவு செய்ய வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்ப்பதாகவும் இப்பொழுது வான்ஸ் சொல்கின்றார். லெபனான் மீதான இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்களை விமர்சித்து அனைத்து தரப்பினரும் இந்த ஒப்பந்தம் முன்னோக்கி செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய ட்ரம்பினுடைய சமீபத்திய கருத்துக்கள் ஜேடி வான்ஸ் மூலமாக தற்பொழுது வெளியே வந்த வண்ணம் இருக்கின்றன. லெபனான், ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் உட்பட அனைத்து முனைகளிலும் ஒரு முழுமையான போர் நிறுத்தத்தை எதிர்பார்க்கின்றோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் வியாழக்கிழமை சமூக ஊடகத்தில் தெரிவித்தார்.
வாஷிங்டனுடனான கருத்து வேறுபாடுகளை நெதன்யாகு பகிரங்கமாக குறைத்து மதிப்பிட முயன்றாலும் கடந்த ஆண்டில் ஈரானுக்கு எதிராக 2 போர் நடவடிக்கைகளை கூட்டாக தொடங்கி தங்களின் போர் நோக்கங்களை அடையாத இந்த 2 நட்பு நாடுகளுக்கும் இடையே விரிவடைந்து வருகின்ற பிளவின் அறிகுறியாக அவர் இந்த ஒப்பந்தம் குறித்து தனிப்பட்ட முறையில் நெதன்யாகுவுக்கு குறிப்பிடவில்லை என்பதுதான் தற்பொழுதுள்ள விஷயம். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதால் பலவீனமான அமெரிக்க ஈரான் அமைதி ஒப்பந்தம் நூலிழையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். முறையான பேச்சுவார்த்தைகள் முடிவடைவதற்கு முன்பே இந்த ஒப்பந்தம் முறிந்து விடுமோ என்கின்ற அச்சமும் எழுகிறது. இந்த வார ஆரம்பத்தில் அமெரிக்காவும் ஈரானும் கையெழுத்திட்ட இந்த ஒப்பந்தம் 2 நாடுகளுக்கும் ஒரு முறையான அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு 60 நாள் காலம் இருக்கிறது. இதற்கிடையில் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய குண்டுவீச்சிலே குறைந்தது 18 பேர் கொல்லப்பட்டார்கள். துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் வியாழக்கிழமை இரவு சுவிட்சர்லாந்திற்கு வருவதற்கான தன்னுடைய பயணத்தை கடைசி நிமிடத்தில் ரத்து செய்திருக்கிறார். ஏனெனில் ஈரான் இப்ப அவர் இங்க வந்து நின்றா பிறகு ஈரான் வராட்டி அவருக்கு கேவலமாகிவிடும் என்ற காரணத்தினால் ரத்து செய்திருக்கிறார். சுவிட்சர்லாந்தில் இன்று எதுவுமே கையெழுத்திடப்பட மாட்டாது என்பதுதான் தற்போதுள்ள செய்தி. போர் நிறுத்தத்தில் லெபனானும் சேர்க்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடும் ஒப்பந்தம் செயல்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும் வரை பேச்சுவார்த்தையை நாங்கள் தொடங்க மாட்டோம் என்று ஈரான் தற்பொழுது அறிவித்திருக்கிறது. மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எந்த ஒரு நம்பிக்கையும் தகர்க்கும் நிலையில்தான் தற்பொழுது இஸ்ரேல் இருக்கிறது. இஸ்ரேல் தற்பொழுது லெபனானில் 1/5 பகுதியை ஆக்கிரமித்திருக்கிறது. மார்ச் மாத ஆரம்பத்தில் இருந்து கிட்டத்தட்ட தினசரி தாக்குதலுக்கு உள்ளாக்கி வருகிறது லெபனான். 3000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 10 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் தங்கள் வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். லெபனானின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையை உறுதி செய்ய 2 தரப்பினரும் உறுதியளிப்பார்கள் என்று குறிப்பிட்டிருந்தாலும் இஸ்ரேலிய அதிகாரிகள் தங்கள் படைகள் அங்கிருந்து வெளியேறாது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். லெபனான் முழுவதும் எரிய வேண்டும் என்று இஸ்ரேலில் உள்ள அமைச்சர்கள் வெளிப்படையாக சொல்கின்றார்கள். இஸ்ரேலிய குண்டுவீச்சுகளுக்கு மத்தியில் இந்த ஒப்பந்தம் தாக்குப்பிடிக்குமா? டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலின் பெஞ்சமின் நெதன்யாகுவை கட்டுப்படுத்த முடியுமா என்ற கேள்விகள் எழுகின்றன. இன்று வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசும்பொழுது முக்கியமாக மார்க்கோ ரூபியோ போன்றவர்கள் அங்கிருந்தார்கள், ஜேடி வான்ஸ் போன்றவர்கள் இருந்தார்கள். ஆகவே ஈரான் மற்றும் அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர்கள் சுவிட்சர்லாந்து பயணங்களை ஏன் ரத்து செய்திருக்கிறார்கள்? இன்று சுவிட்சர்லாந்தில் எதுவுமே நடக்காது. மத்திய சுவிட்சர்லாந்தில் உள்ள லூசன் அருகே ஸ்டான்ஸ்டட்டில் உள்ள பெர்கன்ஸ்டட் ரிசார்ட்டில் நடைபெறவிருந்த பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கான பயணங்களை ரத்து செய்வதற்கான அதிகாரப்பூர்வ காரணத்தை 2 தரப்பினரும் தெரிவிக்கவில்லை. இப்பொழுதே குழம்ப ஆரம்பித்து விட்டது. வரவிருக்கும் பேச்சுவார்த்தைகளுக்கான திட்டங்கள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்று வான்ஸ் தலைமையிலான தூதுக்குழு சொல்லி இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகளின் ஏற்பாடுகள் ஒருபோதும் எளிமையானதாகவோ அல்லது கணிக்கக்கூடியதாகவோ இருந்ததில்லை என்றும் துணை ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்கள் பேச்சுவார்த்தைக்கான பயணம் செய்வார்கள் என்பதற்கு எந்த உறுதிப்பாடும் இல்லை என்று ஈரானின் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஏனெனில் அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தத்தில் லெபனானையும் உள்ளடக்கிய இடைக்கால ஒப்பந்தம் செயல்படுத்துவதற்கான அறிகுறிகள் இல்லை. இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இன்று நடத்தப்பட்ட தாக்குதலில் கிட்டத்தட்ட 18 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். டசன் கணக்கானவர்கள் காயமடைந்துள்ளார்கள். லெபனானில் ஹரூப் கிராமத்தில் குண்டுவீச்சால் சேதமடைந்த குடியிருப்பு கட்டிடத்திலிருந்து அதிக எண்ணிக்கையிலான உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமைனி மற்றும் பிற உயர்மட்ட ஈரானிய அதிகாரிகளை கொன்ற தெஹ்ரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் ஆதரவு லெபனான் குழுவான ஹெஸ்புல்லா இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகளை வீச தொடங்கிய மார்ச் மாத ஆரம்பத்தில் இஸ்ரேல் லெபனான் மீது கிட்டத்தட்ட தினசரி தாக்குதல்களை தொடங்கி இருக்கிறது. நெதன்யாகுவின் அரசியல் கூட்டாளியும் வலதுசாரி இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சருமான இடாமர் பென் குவேர் லெபனான் முழுவதிலுமே எரிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். ஆகவே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் பற்றி எந்த குறிப்பும் இல்லை. இந்த பிரிவின் விளக்கத்தை மிகவும் திறந்தே வைத்திருக்கிறது என்று நிபுணர்கள் சொல்கின்றார்கள். ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாக்காயி தெஹ்ரான் அமெரிக்காவையும் இஸ்ரேலிய ஆட்சியையும் பிரித்து பார்க்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே புதன்கிழமை அன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் ஆகியோரால் கையெழுத்திடப்படுவதற்கு முன்பு
இஸ்ரேலுக்கு இந்த ஒப்பந்தம் குறித்து எதுவுமே சொல்லவில்லை, அவர்களை இணைக்கவே இல்லை. இப்பொழுது இருக்கின்ற நிலைமையில் சர்வதேச நெருக்கடி குழுவின் ஈரான் திட்டத்தின் இயக்குனர் அலி பேஸ் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நீடிக்க வேண்டுமா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டிய பொறுப்பு இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் கையில் தான் இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் நீடிக்க வேண்டுமென்றால் அவர் நெத்தன்யாகுவை கண்டிப்பதற்கு மட்டுமல்லாமல் லெபனானில் நடக்கும் போரை நிறுத்தும்படி கட்டாயப்படுத்த வேண்டும். அமெரிக்காவின் செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் நெதன்யாகுவை கட்டுப்படுத்த விரும்பவில்லை என்றாலோ அல்லது அவரால் முடியவில்லை என்றாலோ அமெரிக்காவுடனான இந்த ஒப்பந்தம் அது எழுதப்பட்ட காகிதத்துக்கு கூட மதிப்பற்றதாகிவிடும் என்று வேஸ் கூறுகின்றார். இப்பொழுது உலகமே பயந்து போயிருக்கிறது. மீண்டும் இந்த ஒப்பந்தம் எழுதப்பட்ட காயம் முதல் ஒரு யுத்தம் வந்துவிடுமோ என்கின்ற அச்சம். ஏன்னா உலகம் முழுவதிலும் எண்ணெய் தட்டுப்பாடு, பொருளாதார பிரச்சனைகள். இன்று ஹோர்முஸ் நீரிணை திறந்துவிடப்பட்டிருக்கிறது. பல 100 கப்பல்கள் அதனால் சென்று கொண்டிருக்கின்றன. ஆகவே உலகம் முழுவதிலும் எண்ணெய் கடைசி நிலைமைக்கு வந்துவிட்டது. உணவுப் பொருட்கள் கடைசி நிலைமைக்கு வந்துவிட்டது. அமெரிக்கா மிகப்பெரிய சிக்கலுக்குள் உள்ளாகி இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் கையாளுத்தான பிறகுதான் பங்கு சந்தைகள் ஓரளவு மேலெழும்பின. ஆகவே இந்த ஒப்பந்தத்தை அமுல்படுத்துவதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நெதன்யாகுவை கட்டுப்படுத்த வேண்டும். நெதன்யாகுவை கட்டுப்படுத்த தவறினால் மீண்டும் போர். யார் அழிவார்கள் என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. மத்திய கிழக்கே பதறி போயிருக்கிறது. மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக்க நன்றி.